செல்ல குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஃபேமிலியா வயநாடு தான் போயிருந்தோம். நீங்களும் ஃபேமிலியா ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வயநாடு போயிட்டீங்கன்னா ஃபேமிலி வில்லாஸ்லாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி இந்த வீடியோல காட்டியிருக்கேன். அங்கே ஃபுட் வைஸா டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நத்தத்துல ஸ்டாப் பண்ணி நாங்க டீ காஃபிலாம் குடிச்சோம். நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோம்னா அந்த ட்ரிப் சூப்பரா இருந்துச்சுப்பா அப்படி நம்ம கடைசி வரை நினைச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கிறதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பிளான் பண்ணுற பிளேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதான் கார் டிரைவ் பண்ண தெரிஞ்சாலும் அந்த நைட் நேரத்தில் அந்த ஹீல்ஸ் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். அப்படிங்கும் போது நம்ம சொந்த காராக இருந்தாலும் டிரைவர் போட்டு தான் ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற போது நம்மளுக்கு எத்தனை நாள் நம்ம டூர் பிளான் பண்ணியிருக்கோமோ அத்தனை நாளைக்கு நம்ம ஃபேமிலியோட ஜெல் ஆகணும் அந்த டிரைவர். அப்படி அமைஞ்சாதான் நம்ம அந்த ட்ரிப்பே ஃபுல்ஃபில் ஆகும் கண்டிப்பாக. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டிரைவர் அண்ணா பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலி டைப். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட அவ்வளோ ஜெல் ஆகிட்டாங்க. நம்ம ஒரு லாங் ட்ரைவ் பிளான் பண்ணோம்னா நம்ம கிளம்புன இடத்துலேருந்து நம்ம போகிற இடம் வரைய ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிப்பாட்டி நமக்கு தேவையான ஸ்நாக்ஸு டீ இது மாதிரி குடிச்சிட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா கேரளா பார்டரை ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட்டவங்களுக்கு அந்த ஊரில் டீ காஃபி கூட பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு என்னமோ பிடிக்கல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு டீ. பார்த்தீங்கன்னா டீ வாயில் வச்சோட்டி கசக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கும் கேரளாவுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பச்சை பச்சைன்னு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஊர் பேர்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அங்கே இருக்க எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே போய்க்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தூத்த போடவும் ஆரம்பிச்சிருச்சு. சொல்லையா வேணும், அடி பொலியாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போதே ஒரு வியூ பாயிண்ட்ல வந்து ஸ்டாப் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு டீ காஃபிலாம் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா அங்கே காடை முட்டை வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோட்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையில் நேந்திரம்பழம் பஜ்ஜியும் ட்ரை பண்ணோம். ரெண்டுமே நல்லாவே பார்த்தீங்கன்னா போனோட்டியே அவங்க வேலையை முதல்ல முடிச்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் காரில் உட்காந்துட்டாங்க. ஃபோன் பார்த்துக்கிட்டு வீடியோஸ் பார்த்துக்கிட்டு. பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ காஃபி தான் சொல்லியிருந்தோம். அப்புறம் நேந்திரம்பழ பஜ்ஜியும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். காடை முட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே மசாலாலாம் தடவி வச்சிருக்காங்க. நம்ம கேட்டோம்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரை பண்ணி நமக்கு தராங்க. அதனால காடை முட்டையும் ஒரு பிளேட் சொல்லியிருந்தோம் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு. காடை முட்டை பார்த்தீங்கன்னா இன்ன வரையும் நான் சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். யாரெல்லாம் காடை முட்டை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இதாச்சும் ஹெல்த்து. மத்தல கொண்டு போய் போறதா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். சாப்பிடுவாங்க. சரி இந்த ஒண்ணே ஒன்று சாப்பிட போறேன். நல்லா இருந்தா போய் சமைச்சிடுவோம். நல்லா இருக்கு. இங்கே இருந்து ஒன்று தானது. மாமா இந்த இடத்த விட்டு அசையப்பட்டாங்க. யார் வேணா சொல்லுவா நீ பார்த்தா வேற லெவலு. என்ன சொன்னாங்களா மாமா? நானும் பார்க்கல. மாமா என்ன சொன்னாங்களா? அது நானும் பார்க்கலன்னாங்க. ஆத்தி நான் பார்த்தேன் டீச்சர் எல்லாம் உன்னை விட மாட்டேன். உங்களே சேர்த்து தள்ளி விட்டுறான்ற அப்பா உங்களை அப்படியே நான் பெற்றது கலப்படாது. மொத்தமாக மட்டும்தான் கலப்படும். அது ஒன்றும் இல்லைங்க. அந்த பிளேஸை பார்த்தோட்டி மஞ்சுமேல் பாய்ஸ் அந்த மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால அந்த குழியில் விழுந்துட்டோம்னா யார் உன்னை காப்பாற்றுவாங்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிக்கிருந்தோம் நாங்களாம் இங்கே எதுவும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிருந்தோம். மாமாவை கேட்டதுக்கு மாமாவும் அப்படி தான் நானும் பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக வயநாடு வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசார்ட்டோட கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா தனித்தனி வில்லாவாக நமக்கு செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு வில்லாவும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வில்லா, மேங்கோ வில்லான்னு சொல்லிட்டு தனித்தனி செப்பரேட்டாக நேம் வச்சுருந்தாங்க. நம்ம இருந்த வில்லா பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வில்லா சூப்பராகவே இருந்துச்சு. குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லா போனோட்டி செம்மையாக ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் இங்கே இருந்துச்சு. அந்த காட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சக்கப்பழம் இருந்துச்சு. அவ்வளோ சும்மா காய்ச்சிருந்துச்சு. அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அது பலாப்பழம்னு சொல்லுவோம், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சக்கப்பழங்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய்ச்சிருந்துச்சு. நமக்கு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக கேட்டால் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எலுமிச்சங்காயம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் உள்ள எலுமிச்சங்காய் புழக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வில்லா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட்டாக கொடுத்த ஆப்பிள் வில்லா. பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஒவ்வொரு வில்லாவுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஊஞ்சல் கொடுத்துருந்தாங்க செப்பரேட்டாக ஒவ்வொரு வில்லாவுக்கும். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன டிரைவர் அண்ணா இவங்க தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட அவ்வளோ ஜெல் ஆகிட்டாங்க. குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தான் ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணிக்கிருந்தாங்க. இந்த வில்லா பார்த்தீங்கன்னா 1 டேக்கு பார்த்தீங்கன்னா 4000 சூப்பராக இருந்துச்சு. அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருந்தோம். ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா தனித்தனியாக ரூம் செப்பரேட்டாக எடுத்து தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு காட்டேஜாக எடுத்து எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பராகவே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த வில்லாவை ஃபுல்லாக வந்து வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆப்பிள் வில்லா முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடே போர்ட்டிக்கோ மாதிரி நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க. சேர்லாம் போட்டு உட்காந்து பார்க்குற மாதிரி. ஃபர்ஸ்ட் நுழைஞ்சோட்டியே பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலாகவே இருந்துச்சு. அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் வித் சோபாவோட இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காட்டேஜ்லேயே ஹைலைட்டே இந்த கிச்சன் தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு சமைக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு கிச்சன். அவ்வளோ ஒரு க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நமக்கு சமைக்க தேவையான எல்லா திங்ஸுமே கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி டோர் இருந்துச்சு. நம்ம டிரைவர் அண்ணா தான் இங்கேயும் ஒரு வழி இருக்காங்கிற மாதிரி கேட்டு வந்துக்கிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தங்கலாம் வித் அட்டாச் பாத்ரூமோட இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரூமோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரூம் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர்கிட்ட தங்கலாம். தனியாக கேட்டாலும் நம்மளுக்கு பெட்டை அரேஞ்ச் பண்ணி தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. வயநாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து டேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா பிடிக்கவே இல்லை. நம்மளுக்கெல்லாம் நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கே போய் சாப்பிட்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா வயநாட்டில் நிறைய ஹோட்டல் போயிருந்தோம். அவ்வளோவா எங்களுக்கு சாப்பாடு பிடிக்கவே இல்லை. ஆனால் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஹோட்டல். வயநாடு வந்துட்டு இந்த ரெசார்ட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பக்கத்தில் ஹோட்டலை விசிட் பண்ணி பாருங்கள். மற்ற ஹோட்டலோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஹோட்டல் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடெலாம். இந்த ஹோட்டலில் மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டதுலே நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. மற்ற எந்த ஹோட்டல்லுமே எங்களுக்கு பிடிக்கவே இல்லை வயநாட்டில். அதுவும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போனோட்டே இந்த வெல்கம் ட்ரிங்க் மாதிரி இது கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீரகம், வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு பாயில் பண்ண வாட்டர் தான் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. நல்லா இருந்துச்சு. அப்புறமாட்டி நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த பொரோட்டா சூரி வந்து பொரோட்டா சாப்பிட்டுட்டு அடுத்த சால்னா கொண்டு வா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை குழச்சடிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆர்டர் பண்ண மெயின் டிஷ் மட்டும்தான் வரும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு குழம்புலாம் பார்த்தீங்கன்னா தனியாக தான் பே பண்ணி வாங்கணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா பொரோட்டா, புட்டு இது மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் தான் சர்வ் பண்ண சொல்லி எனக்கு படுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கடலைக்கறின்னு சொல்கிறாங்க. பேர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா வயநாடு ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டைக்கறின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி தான் குடித்தோம். எல்லாமே காஃபி எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லாமே ரூமுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணி பார்க்குறக்காக கிளம்பிட்டோம். ஹாய் சில குட்டீஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காகவே போய்கிட்டு இருக்கு. அதனால் 2 வீடியோவாக பிரித்து போட்டிருக்கேன்.
இன்ன வரையே நம்ம பார்த்த வீடியோலாம் வயநாட்டுக்கு போகிற ட்ராவல் வீடியோ மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. அங்கே ட்ராவல் பண்ணியிருக்கும் போது என்னென்ன பண்ணோம் அது மாதிரி தான் வந்துருந்துச்சு. இனிமேல் வர வீடியோ தான் நம்ம வயநாட்டில் என்னென்ன பிளேஸ்லாம் போனோம், அங்கே என்னென்ன ரைட்லாம் போனோம், அங்கே எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு, சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு, இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அது வரையே டேக் கேர், பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.